நீ முதல்ல சொல்லுங்க. கீழே கொஞ்சம் இறக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே நாங்கள் இணைந்துள்ளோம். நான் மதுரை முன்னாள் துணை மேயர் PM மன்னன். எனக்கு இந்த கழகத்தில் இணைவதில் முழு மூச்சோடு மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு அனுமதி அளித்த கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் KP முனுசாமி அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களுக்கும் அருமை நண்பர் சோலை ராஜா அவர்களுக்கும் என்னோடு வருகை இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். எனக்கு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று ஆவல் அதிகம். அந்த ஆவலை நிறைவேற்றிய பெருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் செல்லூராஜ் அவர்களுக்கும் அந்த பெருமை சேரும். மதுரையில் பொறுத்தளவு இப்பொழுது 5 தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 5 தொகுதி திமுக இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு முழு ஒத்துழைப்போடு எங்களுடைய உயிரை கொடுத்து அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அடுத்தபடியாக எடப்பாடி அண்ணன் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்பார். இது நடந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மதுரையிலே சிலர் அதிகார துஷ்பிரயோகத்தில் கழகத்தின் கீழ்மட்ட தொண்டர்களை அடிமை போல் நடத்தக்கூடிய இந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முறையிலே என்னை போன்றவர்கள் அருமை தம்பிமார்கள் எல்லாம் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். எனவே எங்களை வாழ்த்தி வரவேற்ற இந்த கழகத்திற்கும் அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பணி மக்கள் பணி. இந்த மக்கள் பணி மதுரையிலே 10 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும். இது உறுதி. நன்றி, வணக்கம். அதான் சொல்றேன், நான் மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது எங்களை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டோம். அது உள்கட்சி பிரச்சனை. அது நடந்து 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பின்பாக நாங்கள் எத்தனையோ முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலே மனு அளித்து எல்லாம் கேட்டோம். ஆனால் எங்களை மக்கள் பணி செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. மமதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுக்கும் முதலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய சிலருக்கும் மமதையிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மமதை வரும் தேர்தலில் என்ன என்று தெரியும். அதில் மாற்றமில்லை. வெற்றி தெரியும். அது நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கே தெரியுமில்ல. அதான் சொல்றேன். நான் ஒரு தொண்டன். இந்த தொண்டன் மனக்குமுறலில் பேசுகிறேன். என்னை போல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே மனக்குமுறலோடு இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாகத்தான் இன்று எங்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வழிவகை செய்திருக்கின்றார். வாருங்கள், உங்களுக்கு மக்கள் பணி செய்ய உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். எனவே அவருடைய தலைமையிலே நான் செயல்படுவேன். மதுரையை பொறுத்தளவு 10 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும். அதில் மாற்றமே இல்லை. ஆதரவாளர்கள் நிறைய பேர் மீண்டும் திமுக இணைஞ்சிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவங்களெல்லாம் இணைச்சிட்டாரு. பர்டிகுலரா உங்களை மட்டும் இணைத்துக் கொள்ளாததற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்ல அது பல காரணங்கள் இருக்கும். பலரை இணைக்கலன்னு இல்ல. இன்னும் பலர் நிறைய பேர் என்னோட சேர்ந்து பலரை இணைக்கவில்லை. இன்னும் வருவாங்க. நீங்க மன்னன் வந்துட்டார் மட்டும் இல்ல, மன்னனை போன்று பல உடன்பரப்புகள் வரத்தான் செய்வார்கள். இந்த தலைமையை ஏற்கத்தான் செய்வார்கள். இவர்களுக்கு பாடம் போட்டத்தான் செய்வார்கள். திமுக இருக்கும்போது உங்களுக்கும் செல்லூராஜுக்கும் பல்வேறு மோதல்கள் எங்களுக்குள்ள எப்பயுமே கொஞ்சம் நிப்பாடுப்பா, கொஞ்சம் நிப்பாடு, கீழே இருக்குங்க. பொதுவாவது சொல்லட்டா, பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
இரண்டுமே என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா பேரறிஞர் பெருந்தை அண்ணாவுடைய கொள்கையிலிருந்து திமுக மாறுபட்டதன் அடிப்படையில் தான் அதிலிருந்து விலகி அண்ணாவுடைய கொள்கைக்கு குழி தோண்டி புதைத்த கலைஞர் அவர்களுடைய போக்கு மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அவர் தொடங்கின இயக்கத்தில் ஒரு தலைவனுடைய பெயரையும் தலைவனுடைய படத்தையும் தன்னுடைய கொடிக்கும் வைத்து அந்த பெயரே காலங்காலமாக விளங்க வேண்டும், அந்த இயக்கம் வீர்கொண்டு எல்ல வேண்டும் என்று அண்ணாவுடைய திருப்பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் சூட்டியவர் புரட்சி தலைவர். அதன் கீழே பணியாற்றினோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தம்பி மன்னன் மிக சிறப்பாக பணியாற்றியவர். மதுரையில் மிகவும் தீவிரமானவர், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவர் கொள்கை ரீதியாக எனக்கும் இப்போ பொதுவாக என்னன்னா, அவர் கொள்கை ரீதியாக மோதுவார், நானும் கொள்கை ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பாடுபட்டிருக்கோம். இன்னைக்கு தம்பியினுடைய அவருடைய உழைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பணியாற்றிய அந்த இதெல்லாம் இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அற்புதமான உழைப்பு வைத்து தான் அவருக்கு துணை மேயர் பதவியே ஏற்கனவே இந்த டாக்டர் கலைஞர் கொடுத்தார். அதற்கு பிறகு சில பேர் கருத்து மாறுபாடுகள்லாம் அவங்களுக்குள், அது உள்கட்சி பிரச்சனை. நான் அதுக்கெல்லாம் போகலப்பா, என்ன சொல்றீங்க? நான் இப்போ அதெல்லாம் இல்லை. அவர் அங்க இருக்கும்போது அவர் அந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தார், என்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருந்தேன். அதான் இது அந்த அதுல நான் இருந்தேன். இன்னைக்கு தம்பி எங்களுக்கு வந்திருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு மன்னனே வந்துட்டார். என்ன சொல்றீங்க? மதுரை மன்னனே வந்துட்டார். நான் ஏற்கனவே சொல்லுவேன், 10 தொகுதியும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வென்றெடுப்போம்னு சொன்னேன். இன்னைக்கு மன்னன் வந்ததுனால உறுதிப்படுத்திருக்கிறேன். அதுதான் உறுதி. அது தம்பியே சொல்லிட்டாரு. அவர் பின்னால ஏற்பட்ட படைகள்லாம் இருக்கின்றது எங்களை போன்றவருக்கு தெரியும். மாற்று முகாமில் இருந்தாலும் அவன் பேரறிஞர் அண்ணா சொன்னது மாதிரி மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்லுவார் இல்லையா, அந்த மனம் அவர்கிட்ட இருந்தது. அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு பொதுச் செயலாளரை பார்த்திருக்கார், துணை பொதுச் செயலாளர் அவர் துணை போய் இன்னைக்கு இவரை இணைத்திருக்கிறார்கள். எனவே நான் கூட வந்திருக்கேன். தம்பி சோலைராஜா வந்திருக்கார். சோலைராஜா எப்படி உழைக்கிறாருன்னு தெரியும். அவர் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய துணைத் தலைவர், எங்க மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய பகுதி செயலாளர், இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட இளைஞரினுடைய செயலாளர், பகுதி கழக செயலாளர், இன்னைக்கு மதுரை மாநகராட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர். 200 கோடி ஊழல் நடந்ததுல நீங்க கேள்விப்பட்டீங்களா, பாத்தீங்களா? 200 கோடியை மாநகராட்சியில் மட்டும் ஊழல் திமுக செய்திருக்கு. இந்த 200 கோடியை வெளியே கொண்டு தம்பி சோலைராஜா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர் தொடர்ந்து போராடி 1 வருடம் 1.5 வருடமாக போராடி தான் அது வெளிவந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அது குறித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண சொன்னார். ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணோம், மனு கொடுத்தோம், எதுவும் நடக்கல. கடைசியில் உயர்நீதிமன்றத்துக்கு போய் தான் மேயரே ரிசைன் பண்ணாங்க. மேயர் ரிசைன் பண்ண வச்சு மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு 2 மாதங்கள் அவர் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருக்கார். 4 மாதங்கள் ஆகுங்க. எங்க மதுரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை பேச முடியல. மேயர்ல 5 மண்டல தலைவர் ரிசைன் பண்ணிருக்கா ஊழல்னால, 2 நிலைக்குழு தலைவர் அன்னைக்கு ரிசைன் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஊழல் செஞ்சதுனால 40 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 69 மாமன்ற உறுப்பினர் திமுக மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஒருத்தரை கூட மேயரா தேர்ந்தெடுக்க முடியல, 5 மண்டல தலைவர் தேர்ந்தெடுக்க முடியல, 2 நிலைக்குழு தலைவர் கூட இந்த திமுக தலைமை தேர்ந்தெடுக்கல என்பது ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க? அவ்வளவுதானே. சரி, நன்றி, பார்ப்போம்.